ஹாய் ஹலோ பாம்பு பட்டாசு நேயர்களே வணக்கம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். நான் தானா சேர்ந்த கூட்டத்தோட மூவி ரிவ்யூ ஆன் ஓவர்சீஸ். இது வரைக்கும் யூஏயில் மட்டும்தான் ரிவ்யூ வந்துருக்கு. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ரிவ்யூ. நான் தப்பாக இருந்தால் சாரி. ஓகே, ரிவ்யூக்குள்ளே போயிடலாமா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா ஸ்டார் கேஸ்டிங், மிகப்பெரிய ஆக்டர்ஸ் தான் நடிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொன்னால் ரம்யா கிருஷ்ணன் மேடமாக இருக்கட்டும் சரி, கார்த்திக் சாராக இருக்கட்டும் சரி, செந்தில் சாராக இருக்கட்டும் சரி, ஆர்ஜே பாலாஜி, கீர்த்தி சுரேஷ், இந்த மாதிரி பாப்புலரான ஸ்டார் காஸ்டிங் தான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ்னால் லோ பட்ஜெட் படம். சூர்யா சாரோட லோ பட்ஜெட் படம். ஏன்னா இது வந்து நல்லா பிஸ்னஸ் ஆகிருக்கு. ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் வந்து நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கதை என்னென்னா 1987 பீரியட் ஃபிலிம். அதாவது வந்து இது வரைக்கும் நம்ம சூர்யா சார் வந்து மாசாக ஒரு வெறப்பாக இருந்த தான் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் வந்து ஒரு ஹேண்ட்ஸமாக அது வாரணமாயிரம் சூர்யா கம்பேக் மாதிரி ரிட்டன் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து ஓவர்சீஸ் ரிவ்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு மாஸ் என்டர்டெய்னர் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம பிகைன் வுட்ஸில் சொல்கிற மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு என்ன இருக்குன்னா மாஸ் என்டர்டெய்னர், ஃபேமிலி என்டர்டெய்னர், அந்த மாதிரி ஒரு படம் நம்ம விக்னேஷ் வந்து வந்திருக்கு. முக்கியமாக சொல்லணும்னா இந்த படம் வந்து ஒரு ரீமேக்கான படம் தான். ஸ்பெஷல் 26 கதை எடுத்திருக்காங்க. அதில் வந்து அக்ஷய்குமார் ஹீரோ, இதில் வந்து நம்ம சூர்யா சார் ஹீரோ. இந்த படத்தை பற்றி இன்னொரு விஷயம் என்ன சொல்லணுன்னா, இந்த படம் வந்து பொங்கல் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா பொங்கலில் வந்து 3 படம் ரிலீஸ் ஆகுது. ஒன்று ஸ்கெட்சு, நம்ம தானா சேர்ந்த கூட்டம், குலே பாகவலி. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் உள்ள படம். இது வரைக்கும் தானா சேர்ந்த கூட்டத்துக்கு தான் அதிகம் பேர் வந்து எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வர காரணம் பார்த்திங்கன்னா இந்த சொடக்கு மேலே சொடக்கு போடுது அந்த சாங் தான். இது வரைக்கும் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், மூச்சு வாங்குது. ஸோ படம் ரிலீஸ் ஆகட்டும், தமிழில் வரட்டும், நாளைக்கு வருது. எல்லோரும் எக்ஸ்பெக்டேஷனோடு இருங்க. இந்த படத்தை உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு, இந்த படத்தில் வந்து எவ்வளோ கோடி கலெக்ஷன் எடுக்கும் தமிழில், எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.